जय पराशक्ति महामाई की जय। ஜெய். அம்பா, எனக்கு ஒரு சந்தேகம். ஆ, இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் நம்ம காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம் லேடிஸ். ஆமா ஆமா. இப்போ இவரு ஏபிஎன் சுவாமிகள் உபன்யாசம் பார்க்கும்போது லேடிஸ் எல்லாம் கண்டிப்பா சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது எதனால அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது? ம். வரலாற்று ரீதியா எப்பொழுது இந்த இது வந்ததுங்கிறது நமக்கு இது பண்ண முடியல. ஏன்னா என்ன சொல்றாங்க அறிஞர்கள் அப்படின்னா, வேத காலத்துல துவக்க காலத்துல பெண் குழந்தைகள் கூட குருகுலங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கும் கூட பூணூல் போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா காயத்ரி படிச்சிருப்பாங்க. ஆனா காலப்போக்குல குருகுலம் எல்லாம் ஆண்களுக்குங்கிற மாதிரி தான் வருது. அது எந்த சூழல்ல அப்படி மாறுதுன்னு தெரியல. ரொம்ப இடைக்காலத்துல பெண்களை வெளியில அனுப்புவதே ரொம்ப ஆபத்தான காரியமா இருக்கும்போது படிப்பெல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்படியே உள்ள வச்சு இல்லத்தை நிர்வகிக்கிறதுக்கான நடைமுறை கல்வியை அப்படியே தாயும் அதன் பிறகு மாமியார் கூட இருக்கிறவங்க அப்படியாக அந்த குழந்தைக்கு வாழ்க்கை கல்வியை கொடுத்தாங்க. புஸ்தகத்தை படிக்கிறதுனா கல்வின்னு இல்லைன்னு வச்சுட்டாங்க. அதனால இந்த வேதம் படிக்கிறது பெண்களுக்கு இல்லை அப்படின்னு பின்னாடி ஏற்பட்டு போச்சு. ஆனா முதல்ல அப்படி இல்லை. பார்க்க போனா சில வேத மந்திரங்கள் சூக்தங்கள் பெண் ரிஷிகளே சொல்லியிருக்காங்க. பெண் ரிஷிகளுக்கு பேர் ரிஷிகா. ரிஷிகா, சேவகன், சேவிகா, அது மாதிரி ரிஷிகா. அப்ப ரிஷிகாக்கள் பெண் ரிஷிகள்லாம் இருந்திருக்காங்க. அவர்கள் சூக்தங்கள் எழுதியிருக்காங்க. தேவி சூக்தம் அந்த மாதிரி சில சூக்தங்கள்லாம் அவங்க கூட எழுதியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களும் வேதம் படிச்சிருப்பாங்க துவக்கத்துல. காலப்போக்கில் அந்த வாய்ப்பு ஏதோ ஒரு காரணத்தினால மறுக்கப்பட்டு இருக்கு. இப்ப இருக்கிறவங்கள்லாம் அது மறுக்கப்பட்ட சூழலைத்தான் பார்த்திருக்காங்க. அதனால கூடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய ஸ்தாபகர் சுவாமிஜி அவர்கள், சுவாமி சித்பானந்த மகாராஜ் அவர்கள் காயத்ரி மந்திரத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதற்கு ரெண்டு நிபந்தனைகள் தான். ஒன்று, கொள்ளுகிற மாணவனோ மாணவியோ ஒழுக்கசீலனா, இந்த மாணவ பருவத்துல நான் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். அப்புறம் இப்ப நான் படிச்சும் சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையையும் மனித சமுதாயத்தையும் கவனித்தும் என்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ளத்தான் வந்திருக்கேன். இது ரெண்டு தான் மாணவன் ஒருவன் சம்பாதிக்கிறது. என்ன ஒழுக்கமும் அறிவும் தான். அப்படின்னு டெடிக்கேட்டடா அவன் இருந்தான்னா, யாரா இருந்தானே நீ ஜாதியை பார்க்க வேண்டாம், படி. அதே மாதிரி பெண்ணும் அதே தானே. பெண்ணும் ஒழுக்கத்தையும் அறிவையும் பெற முயற்சி பண்ணலாம்ல. அப்ப அவங்களும் காயத்ரி படிக்கட்டும். இந்த காலத்துல அப்படி பெண்கள் படிக்க வராங்கன்னா அது காயத்ரி படிக்கட்டும் அப்படின்னு நம்ம சுவாமிஜி வச்சாங்க. நான் இப்ப நீங்க கேட்ட கேள்வியை நம்ம கல்லூரி 1986ல துவக்கின பொழுது காயத்ரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். சில மாசங்கள்லயே ஒரு பெற்றோர்ல ஒருத்தர் கேட்டார், நீங்க எப்படி பெண்களுக்கு காயத்ரி சொல்லி கொடுக்க போச்சு அப்படின்னு. அப்ப நான் இப்ப சொன்ன இதே பதில தான் சொன்னேன். எங்க குருநாதர் எங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறார். இதுதான் எங்களுடைய எண்ணமும். இங்க நம்ம கல்லூரியை பொறுத்தளவுல பெண்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் சுதந்திரத்துக்குள் கட்டுப்பாடுங்கிறபடி ஒரு நியமமான வாழ்க்கை வாழ நாங்க கற்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஒரு டிசிப்ளின்ங்கிற அந்த ஒழுங்குபாட்டோடு வாழக்கூடியவர்கள் காயத்ரி சொல்லுவது ரொம்ப நல்லது. மற்றவங்க அதை எப்படி துஷ்பிரயோகம் கூட பண்ணலாம். அப்படி இல்லாம இவங்க இப்படித்தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு பாதையை காமிச்சு அதுல பழக்கி கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கு ஒரு இப்போ ஒரு பிடிமானம் வேணும்ல நமக்கு லைஃப்ல. ஒரு கஷ்டமோ நஷ்டமோ துன்பமோ துயரமோ ஏதோ வருது, எது நம்மளுக்கு காயத்ரி சொல்லு. சமீபத்துல நேத்துக்கு ஒரு 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 குடும்பத்துல ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய சம்பவம் நடந்துடுச்சு. அப்போ அந்த பையன் வருத்தப்பட்டான். அவனுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். நீ ஏதாவது மந்திரம் எல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு. அப்ப நான் ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவா, எது வேணா நீ சொல்லுனேன். அம்பா நான் காயத்ரியே சொல்றேன்பா. நான் 5 வருஷமா நான் காயத்ரி சந்தியாவந்தனெல்லாம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கேன். அதையே சொல்றேன், எனக்கு அதான் பிடிச்சிருக்கேன். நல்லப்பா. அத மாதிரி காயத்ரினாலே பாடுபவர்களை காப்பாற்றுவதுன்னு அர்த்தம். அதனால நீ காயத்ரி சொல்லு அப்படின்னு. அப்போ காயத்ரி மந்திரம்ங்கிறது சொல்றவங்களை காப்பாற்றும். இதை ஏன் தடுக்கணும்?
ஆனா இந்த சம்பிரதாயத்துல வந்தவங்களுக்கு அதை மீறுறது ரொம்ப கஷ்டம். அந்த சம்பிரதாயம்ங்கிற அந்த காம்பவுண்ட் வால் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கு வெளியில வரத்துக்கு அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. சரி, நம்ம அவங்கள வந்து குறை சொல்ல வேண்டியதில்லை. யார் நமக்கு அனுமதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம அதை படிச்சிருவோம். அவங்க முன்னாடி சத்தமா சொல்லாம இருந்துப்போம், மனசுக்குள்ள சொல்லிப்போம். காயத்ரி ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டா. காயத்ரி தேவி, அம்பாள், சரஸ்வதி, காயத்ரி, சாவித்ரி நம்மளை ஆசீர்வாதம் தான் பண்ணுவா. அதனால நம்ம சொல்லலாம்னே நான் நினைக்கிறேன். என்ன? அம்பா நமஸ்காரம் அம்பா. நான் ரோகிணி. ஆ 1992 பேட்ச்ல கௌசல்யா கூட படிச்ச பொண்ணு. ஓ, மதுரவாணி சிஸ்டர் அம்பா. எங்க இருக்கீங்க? எனக்கு உங்களுடைய முகத்தை கொஞ்சம் காட்டுங்கள் பார்க்கலாம். இந்த வரேன். கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களை நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இங்க இருந்து. கிருஷ்ணார்பன். மதுரவாணியோட சிஸ்டர். தனஸ்ரீன்னு போட்டிருக்கேன். என் பொண்ணு பேரும் அம்பா. சரி சரி. நான் மாத்திக்கிறேன். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் உங்களை நான் நமஸ்காரம் இப்படியே பண்ணிக்கிறேன். கிருஷ்ணார்படம். மதுரவாணியோட தங்க. புரியுதுமா. இப்ப உங்களுக்கு கேள்வி ஏதாவது இருக்கா? எனக்கு இப்ப உள்ள குழந்தைகளுக்காக நான் ஏதாவது ஒரு நாங்க எப்படி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் இந்த கல்ச்சரல் இதோட கொண்டு வரதுக்கு? ஆமா, இது வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இப்போ இந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒண்ணு இருக்கு. பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னா ஒத்த வயது உடையவர்களுடைய செல்வாக்கு, அவர்கள் ஏற்படுத்துகிற பாதிப்பு. இப்ப எல்லாரும் ஒரு திசையில போகும்போது நாம வந்து இல்லடா நீ இப்படி வா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது ஒரு போராட்டமா போயிடும். எல்லாரும் அப்படித்தானமா போறாங்க, நீங்க என்னை மட்டும் எப்ப பார்த்தாலும் இப்படி சொல்றீங்களேம்மா அப்படின்னு சங்கடப்படுவா. ஆனா கூட நாம அவளுக்கு எடுத்து சொல்றதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சொன்னா அவளுக்கு புரியுமா, இது சொன்னா பிரயோஜனம் இருக்குமா, அப்படியெல்லாம் நாமளே ஒரு அவநம்பிக்கையான எண்ணங்களை அனுமதிக்காம அவளை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்க வயசு அவளுக்குங்கிற மாதிரி நீங்க பேசுங்க. அவளுக்கு என்ன புரியுமோ அதை அவள் எடுத்துப்பா. உங்களுடைய சின்சியரிட்டி அவளை டச் பண்ணிடும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பழைய மாணவி தன்னுடைய மகளை கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அந்த பொண்ணோட முடிய வெட்டி விட்டு இருந்தது. ஹேமா நீ போன தடவை வந்த பொழுது, அவங்க அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தரம் வருவாங்க. ஹேமா நீ போன தடவை வந்த விட இப்போ முடிய வெட்டியிருக்க போல் இருக்கே அப்படின்னு. உடனே ஆமாம்பா நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிற, வெட்டின்ட்டா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே அவ திரும்பி நீங்களே தானே வெட்டின்னு இருக்கீங்க அப்படின்னா. அப்படி சொன்னா அப்புறம் எப்படி நம்ம அந்த குழந்தைய கேட்க வைக்க முடியும்? அப்போ நாம முடிஞ்ச அளவு அவங்களுக்கு எது சொல்றோமோ அதை நாம கடைப்பிடிக்கணும். நாம கடைப்பிடிச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு சொல்லணும். அப்படி கடைப்பிடிச்சாலும் கூட அவங்களுக்கு புரியாது, அவங்க வயசுக்கு பொறுமையா சொல்லணும். அந்த விளக்கி சொல்லுவதுங்கிறதோடு கூட அன்பு நிறைய இருக்கணும். உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா மகளே எனக்கு துடிக்கும், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு அவர் பாடினார் இல்லையா குழந்தைய பார்த்து. அப்படித்தான்ப்பா என் மனசு இருக்கு, நீ அம்மாவை நினைச்சுக்கோ அப்படின்னா அது அவளை அன்புக்குரியவங்களை நாம கஷ்டப்படுத்திட்டு போகக்கூடாதுங்கிறது தோணும். அப்படி நம்ம சொல்லணும். இவ்வளவுதான். நம்ம சொல்லக்கூடியது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு, கேட்கறது அவங்க கையில இருக்கு, இறைவன் திருவருள்ல இருக்கு. இன்றைக்கு சூழல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்கு. இப்ப பள்ளி நடத்துறவங்களுக்கும் அதான் கஷ்டம். கண்டிக்கவே முடியாது. டீச்சர் கொஞ்சம் சத்தமா பேசிட்டா வேற மாதிரி போயிடுது. அதையும் மீறி நம்ம நல்லது சொல்லத்தான் வேணும். நம்முடைய சின்சியரிட்டி, நாம் அதை எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறோம், அவர்களுடைய நலனை நாம உண்மையாவே நாடுகிறோம், இது போன்ற நம்மிடம் இருக்கக்கூடிய நற்குணங்கள்ங்கிற பலத்துலதான் நாம வந்து குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணுமா. அத மாதிரி அவங்களை எப்பயாவது நம்ம தண்டிச்சோம்னு சொன்னா, ஏதாவது தவறு பண்ணி தண்டிச்சாலும் அவங்கள நம்ம மதிக்கிறோம்னு காட்டணும். அதாவது இது சின்ன குழந்தை தானே, நான் பெரிய ஆளு, என் வயசு என்ன உன் வயசு என்ன அப்படிலாம் சொல்லப்படாது. அவங்களுக்கு நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். என்ன அம்மா அப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சின்ன குழந்தைகளுக்கும் கூட நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு, அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். அதுக்கு மேல இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கணும். திணிக்கிறது இல்லை, புரிய வைக்கிறது.
அவங்களுடைய தேவைகள் என்னன்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு தவறான கருத்து, தவறான மனப்போக்கு இருக்குன்னா, எப்படி மனசு வேலை செய்யறதுனால இந்த எண்ணப்போக்கு வருது அப்படின்னு அதை கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா புரிந்து கொண்டு அதை போக்குற மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். முடிஞ்ச அளவு கோபத்தை வார்த்தையில காமிச்சிடாம சொல்லணும். இதெல்லாம் இப்படியெல்லாம் நாம கவனமா இருந்து அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்னா அது இஃபெக்ட் இல்லாம போகாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால அப்புறம் எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் காலம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குண்டான காலம் எடுத்துக்கும் உன்னை புரிஞ்சு ஒருத்தர் தன்னை மாத்திக்கிறதுக்கு. அதனால நமக்கு பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப வேணும். அப்படியே மீறி போனாலும் என்னைக்குனாலும் நீ என் பொண்ணுதான், உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு மாறாது என்கிற ஒரு மன்னிப்பும் மாறாத அன்புமோடு தான் நம்ம எப்பயும் இருக்கணும். ஆனா சொல்றதை சொல்லிட்டு இருக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நடைமுறையில் இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு எப்படி நீங்க செயல்படுத்துவீங்களோ. ஆனா இந்த கேள்வியே இந்த சூழல்ல பார்க்கும்போது என் மனசுல இப்படிதான் தோணுதுமா. இப்படி எல்லாரும் அப்படி போறாங்கங்கிறதுக்காக நாம லட்சியத்தை விட்டுட்டு போக முடியாது இல்ல. ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிறாங்க. என்னத்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டு? அதாவது கிருஷ்ணர் சொல்றார், அசாந்தசிய குதசுகம். சாந்தி இல்லாதவனுக்கு இன்பம் ஏது? அமைதி இல்லாத இடத்துல இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இவங்க ஆட்டம் பாட்டம் கும்மாளம் கோலாகலம் குதூகலங்கிற பேர்ல அடக்கம் இல்லாம இருந்தா அதை சந்தோஷம் நினைச்சுக்கிறாங்க. அது தன்னைத்தானே ஏமாத்திக்கிற வேலை. அது தெரியும் போது இவங்களுக்கு உடல் தன்னுடைய சக்தியை ரொம்ப இழந்திருக்கும். இப்படியெல்லாம் ஆட்டம் பாட்டத்துல ஈடுபடுகிற அளவு அந்த இளைஞர்கள், அந்த சமுதாயம் தன்னுடைய நல்ல ஆற்றலை, உயிர் ஆற்றலை இழக்கும். இது பெரிய நஷ்டம் இல்லையா? அதனால நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லத்தான் வேணும். அதுல நாம எவ்வளவு தூரத்துக்கு அதை பின்பற்றுகிறோம், அதை உண்மையா சொல்றோம் என்பதை பொறுத்து அவங்க உள்ளத்துல அது வேலை செய்யும். எனக்கும் நிறைய இந்த சமுதாயத்துல பெருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாத்தான் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில இந்த இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் போகணும். தமிழ்நாடு, பாரதம் பார்ப்போம். நம்முடைய உண்மையான முயற்சிக்கு பலன் இருக்கும். இது இப்ப இதெல்லாம் நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க, நம்ம சமுதாயம் அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு ஒரு வரலாற, மனித வரலாற பார்ப்போம். எப்பொழுதெல்லாம் எந்த சமுதாயம் ஒழுக்கத்திற்கும் சுய கட்டுப்பாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் விருப்பப்படி இருப்பதுதான் சுதந்திரம் என்று நினைக்கிறதோ அப்போல்லாம் அதனுடைய செல்வ வளம் அதனுடைய வளர்ச்சிக்கு உதவுவதை விட வீழ்ச்சிக்குத்தான் உதவும். ரோமானிய பேரரசு, எந்த பேரரசு எடுத்துக்கோங்க, எப்போ அதுக்கு வீழ்ச்சி வரும்? கட்டுப்பாடு இல்லாம போகும்போதுதான். பாரத தேசத்துல பெரியவர்கள் அவர்களுடைய தபசுனால நமக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லி கொடுத்ததுனால எவ்வளவு 1000 வருஷங்கள் அடிமைப்பட்டிருந்தாலும் இன்னமும் சனாதன தர்மம் உயிரோடு இருக்குன்னு அது சின்ன விஷயம் இல்லை. ஆனா இந்த 1944க்கு முன்னாடி வரையிலும் இருந்த வீழ்ச்சியை விட இந்த 70 வருஷத்துல வரக்கூடிய இந்த கலாச்சார வீழ்ச்சி ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதனால நாம இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு எளிமையா சொல்லி கொடுத்துறோம். இன்னொன்னு, கேட்ச் தம் யங் அப்படிம்பாங்க. சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துறணும். அதாவது ஒரு 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 7 வயசுல இருந்து ஒரு 13 வயசுக்குள்ள அந்த பொண்ணு ஏஜ் கட் பண்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்ல விஷயம், இந்த கற்பு, பத்தினி பெண், இந்த மாதிரிலாம் சின்ன சின்னதா சொல்லி கொடுத்துணும். அதுக்கு புரியுற மாதிரி இதை சொல்லிடணும். இப்ப பேட் டச் குட் டச்சுங்கிறாங்கல்ல, அத மாதிரி பேட் ஃபீலிங் குட் ஃபீலிங்னு சொல்லி கொடுத்துடணும். அதுக்கு அது அப்ப பிடிச்சுக்கிட்டா லைஃப் முழுக்க மறக்காது. அவளுக்கு ஒரு ஒரு இந்த ஒரு பருவம் மனசுல சில சஞ்சலங்கள் வந்துருச்சுன்னா இது சீக்கிரத்துல இடம் பிடிக்காது, இந்த உயர்ந்த நோக்கங்கள், லட்சியங்கள். அதனால கொஞ்சம் இளமையிலேயே அதை சொல்லி கொடுத்துரும். சிறு வயதுல, ரொம்ப சின்ன வயசு சொல்லலைன்னா ஒரு அந்த இன்னசென்ட்டா இருக்கா ஆனா சொன்னா புரியும் அந்த நிலையில ஒரு 7 வயசுக்கு மேல ஒரு 12 வயசுக்குள்ள அவளுக்கு சொல்லிடணும். இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துடணும். வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்க வேண்டியது. இது கஷ்டம்னு நினைக்காதீங்க. இப்போ உங்க பாட்டியோட அம்மாவை நினைச்சு பாருங்க. எங்க பாட்டியை நான் நினைக்கிறேன், எங்க அம்மாவை நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் எங்க தாயாரே எடுத்துக்கோங்களேன், 13 வயசுல கல்யாணம், 18 வயசுல முதல் பையன் பிறக்கிறாங்க.
அப்போ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூழல்ல ஹம், எங்க அம்மாவோட அப்பா, அதாவது எங்க அப்பாவோட மாமனார், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்து அவர் நான் போறேன் அப்படின்னு ஒரு கோவத்துல போறாரு அப்பா. உடனே அம்மா அப்படியே அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. உடனே அப்ப நாங்க கேட்டோம், என்னம்மா நீ அப்பாவை விட்டுட்டு சொன்னதுக்காக, அதாவது உங்க அப்பா விட்டுட்டு எங்க அப்பா கூட நீ இப்படி வந்துட்டாளே அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, இதாண்டி லவ். இந்த வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதுதாண்டி லவ் அப்படின்னாங்க. அப்போ அஹ், அன்புக்குரியவரோடு கூட இருக்கணும் கஷ்ட நஷ்டம் எல்லாத்துலயும். இவர் ஏதோ கொஞ்சம் வசதியா இருக்காருங்கிறதுக்காக இவர் என்ன வேணாலும் பேசிடுறதா? என்னுடைய கணவனை பேசினா அப்ப அப்பாவையே அங்க வந்து அப்பாவா கணவனான கணவன் கூட போயிட்டா பெண்ணு, பத்தினி பெண். அவ்வளவு தூரத்துக்கு அவங்க வந்து மனம் இணங்கி இருக்காங்க. அந்த அப்ப இது நடந்தபோது அம்மாக்கு 18 வயசுக்குள்ள தானே. எதுக்கு சொல்ல வரேன், இந்த சின்ன வயசுலயே இந்த உயர்ந்த லட்சியங்களை பிடிச்சுக்க முடியும் மனசுக்கு. இது நடந்தபோது அம்மாக்கு 18 வயசு கூட இல்லை. அப்ப அது ஏன் இன்னைக்கு நம்ம 18 வயசுல நீங்க என்ன சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் பிஏ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற பொண்ணு முடியுது இல்ல? அப்ப அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குல்ல. அது மாதிரி நாமளும் சின்ன வயசுல இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டா பிடிச்சிட்டு போறா முடியும். மனசுல நம்முடைய இயல்புல உயர்ந்த இயல்பு தெய்வீக இயல்பும் இருக்கு, விலங்கு இயல்பும் இருக்கு, நடுத்தரமான மனித தன்மையும் இருக்கு. அதை நம்பி அந்த நல்ல தன்மையை நம்பி நாம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம். அதை சின்ன வயசுலயே சொல்லி கொடுப்போம். அது குழந்தைகளுக்கு நிச்சயமா நலன் செய்யும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேம்மா. அம்பா இவ்வளவு தூரம் நமக்கு பெரியவர்கள் சொல்லி அதெல்லாம் வீணாயிடக்கூடாது இல்ல. நம்ம தலைமுறையில அதெல்லாம் விட்டு போச்சுன்னு வந்துடக்கூடாதே. எனக்கு அதுதான் கவலை. அம்பா நானும் இதே தான் நினைச்சேன். அந்த கேள்வி என்னதுன்னா, இப்போ என்னுடைய பாட்டிமார்களுக்கெல்லாம் வந்துட்டு அப்ப அவங்க எல்லாம் காலேஜ் எல்லாம் போகல. ஆனாலும் வந்து திருக்குறள் முழுவதா தெரியும், ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் முழுசும் கரைச்சு குடிச்சிருந்தாங்க. ஆமாம்மா. ம். அது அத பத்தி தான் நானும் கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க அதையும் ரிலேட் பண்ணி தான் இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்க. அந்த அப்போ ஆமா. வந்து அவங்களுக்கு ம். இந்த இடத்துல எனக்கு சகோதரி நிவேதித்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. அஹ் உம் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி 300 வருஷத்துக்குள்ளதான் இருந்தது. 250 300 வருஷம். முகலாயர்கள் ஆட்சி 800 வருஷம். ஆனா அதை விட பெரிய கேட்ட இந்த பிரிட்டிஷ் ஆட்சி நமக்கு பண்ணிடுச்சு. இன்னமும் நாம் அதுல இருந்து வெளிவரல. என்ன, நம்முடைய கலாச்சாரம் எல்லாம் ஒண்ணுத்தும் பிரயோஜனமே காத்துட்டுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டான். உன்னுடைய தந்தை முட்டாள், தாத்தா முட்டாள், முப்பாட்டன் முட்டாள், உங்க வம்சமே முட்டாள்டா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு நம்மளை நம்ப வச்சு அந்த மேலை கலாச்சாரம் தான் உசந்ததுன்னு நினைக்க வச்சான். அது பின்னாடியே இன்னமும் நம்மளால இப்ப இங்கிலீஷை விட முடியல. நம்மளால விடுறதுன்னு விட வேண்டியதில்லை, படிக்கலாம். இட் கேன் பி ஒன் அமங் த சப்ஜெக்ட்ஸ். படிக்கக்கூடிய 10 பாடத்துல அதுவும் ஒண்ணா இருக்கட்டுமே. ஆனா தாய்மொழியை பின்னுக்கு தள்ளி ஆங்கிலம்ல வந்து நிக்குது. இப்ப எத்தனை குழந்தைகளுக்கு தமிழ் வாசிக்க தெரியும் சிரமம் இல்லாம, சொல்லுங்க. அதுக்கு நாம என்ன முயற்சி எடுத்தோம்? தாய்மொழியாகிய தமிழை படிக்கிறதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்? ஒரு தரம் இங்க நம்ம ஆண்டு விழா நிகழ்ச்சியில நம்ம குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுப்போம். அதுல ஒரு பொண்ணை வந்து நான் பேச வைக்கிறேன். ரொம்ப புத்திசாலியான பொண்ணு தான். அவ வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயோ சிபிஎஸ்இ ஸ்கூல்லயோ படிக்கிறா. அவளுக்கு 1853 அன்னையாருடைய வாழ்க்கை சரிதம். அன்னையார் பிறந்த வருஷம் 1853 அப்படிங்கிறத அதுல 1 8 5 3 எழுதியிருக்கு. அதை வாசிக்க தெரியல அவளுக்கு தமிழ்ல. 1853 அப்படின்னு அந்த எண்ணை எழுத்தா வாசிக்க தெரியல அவளுக்கு. இது என்னதும்பா, இது எப்படி படிக்கணும்னு இன்னைக்கு கேட்டுட்டே இருக்கா. சரி இது இங்கிலீஷ்ல சொல்ல, என்ன உடனே சொல்லிட்டா. 1853, 1883 சொல்ல தெரியல அவளுக்கு. நான் சொல்லி திருப்பி சொல்ல வச்சு 2 3 தடவை ட்ரைனிங் கொடுத்த பிறகு தான் அவள் படிக்க முடியுது. அப்ப இந்த அவலத்தை என்ன சொல்ல? அதனால தாய்மொழி, நம்முடைய தாய்நாட்டு கலாச்சாரம் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அதுகளுக்கு பெரிய நஷ்டத்தை நம்ம உண்டு பண்ணிட்டு இருக்கோம். அவ இப்படி போறா அப்படி போறான்னா வேற எப்படி போவா? என்ன வழியை காமிச்சு விட்டுருக்கோம். இப்ப தமிழ் தமிழ் இலக்கியங்கள் அதெல்லாம் தெரியணும். அது தெரியும் போது உயர்ந்த எண்ணங்கள் தானே வரும்.
அதனால அம்பா அதாவது அந்த காலத்துல வந்து பாட்டி தாத்தாலாம் நம்ம கூட இருந்தாங்க அம்பா. அப்போ நமக்கு வந்து வெளி கருத்துக்கள் எல்லாமே அவங்க மூலமா தான் நமக்கு உள்ள வந்துச்சு. ஆனா இப்போ வந்து குழந்தை சின்ன சைல்ட்ஹுட்லயே வந்து அவ கையில மொபைல் போனதுனால நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து அவங்களுக்கு ஏற மாட்டேங்குது. இப்போ இப்போ எனக்கு இப்போ உள்ள சமுதாயத்துக்கு இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எனக்கு ஒரு இப்ப நீங்க சவாலான கேட்க கேட்க ஒண்ணு தோணுது. இப்ப நீ வந்து மொபைல் பார்க்காதன்னு அவள்ட்ட முதல்ல சொல்லக்கூடாது. நீ என்ன பார்க்கறக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு போல் இருக்கே. நான் கூப்பிடுறது கூட உன் காதுல விழலையே. நீ என்ன பார்க்குற சொல்லு. அத நான் கேட்கிறேன் அப்படின்னு அவள சொல்ல வைக்கணும். அப்படியே அதுல நீங்க வந்து ஏதாவது கரெக்ட் பண்ண வேண்டியிருந்தா அப்படியே சொல்லிடணும். அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவள பேச விடும்போது, அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துரும். அப்புறம் நாம சொல்ல வேண்டியது சொல்லணும். அப்படி ஏதாவது அதாவது முழுக்க முழுக்க அத முறிச்சு திருப்ப முடியாது. அது அது கூட நம்ம இதையும் சேர்த்து சொல்லி, அப்புறம் எத்தனையோ அதில நல்ல இதெல்லாம் இப்ப காமிக்ஸ் என்னமோ இந்த ராமாயணம், மகாபாரத காமிக்ஸ்ல அப்படியெல்லாம் இருக்குல்ல. அப்படியெல்லாம் பார்க்க வச்சு, ஏதாவது தான் பண்ணணும். ஆனா எத்தனை பண்ணினாலும், அ அது ரொம்ப ஈர்ப்பா தான் இருக்கு. ஏன்னா ஹாரி பாட்டர்ங்கிறாங்களாம். என்ன ஹாரி பாட்டரோ? நம்முடைய வ புராணங்கள்லயும், ராமாயண மகாபாரதத்திலயும் இல்லாத சுவையான உள்ளத்தை இருக்கக்கூடிய கதைகளா, அத கவர்ச்சிகரமா அந்த குழந்தைகளுக்கு குடுக்கணும். இந்த பழைய விஷயங்களையும் கவர்ச்சிகரமா குடுக்கணும். அதுக்கும் மீறி காலம் கொஞ்சம் இழுக்கும். தெய்வத்த நம்பி நல்லத சொல்லிக் குடுத்துட்டு, அப்பப்போ கண்ணால கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்முடைய அன்புனால, நம்முடைய அன்புக்குரிய தாயை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம அன்பு குடுக்கணும். அதன் மூலம் அவங்கள கட்டுப்படுத்தணும். வேற என்ன பண்றது? அப்படித்தான் எனக்கு தோணுது. அம்பா நன்றி அம்பா. அம்பா கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது அம்பா? ஆ. பயங்கர கோவம் வரும். இதுதான் எங்களோட இதுவும் இதுதான் இதுக்கு பெரிய தீர்வு வேணும். ஆ. கோபம் எப்ப வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம சாஸ்திரங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகா சைக்கலாஜிக்கலா டீல் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தடைப்பட்ட ஆசையே கோபமாக வடிவெடுக்கிறது. நாம ஒண்ணு ஆசைப்பட்டு அது நடக்கலைன்னா கோபம் வருது. ஆனா நமக்கு என்ன தோணும்? நியாயம் தானே நான் இந்த ஆசைப்பட்டது ஏதாவது தப்பா? நீ நல்லா இருக்கணும், கரெக்ட்டா இருக்கணும், நல்லா படிச்சு வரணும். அப்படியெல்லாம் சொல்லுவோம். நம்ப ஆசைய நியாயப்படுத்துவோம். ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இது சரிதானே, இதுல என்ன தப்புன்னு. ஆனா நான் எத்தனை ஆசைப்பட்டாலும், அது எவ்வளவு நல்லதா இருந்தாலும், அவ செய்யணும்னு சொன்னா அது என் கையில இல்லைல்ல. அதனால நம்ம எதிர்பார்ப்ப முதல்ல குறைக்கணும். எதிர்பார்ப்ப குறைச்சா கோபம் குறையும். 2வது நாம நினைக்கிறத நிறைவேற்றுவதற்கு அவங்களுக்கு என்ன சிரமம்ங்கிறதையும் நாம பார்த்து, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வேண்டியத நம்ம கொடுக்க முயலணும். அப்புறம் கோபப்பட்ட காரியத்துக்கு ஆகாதுன்னு சொன்னா, அவங்கள்ட்ட உட்கார்ந்து பேசணும். அப்பவே உடனே அந்த கோவத்த கொட்டாம, ஒரு நேரம் பார்த்து அவங்கள்ட்ட சொல்லணும். சகோதரி நிவேதித்தை சொல்றாங்க. "இந்த பாரு, உனக்கு ஏதாவது ஒரு சூழல்ல கோவம் வருதுன்னா, நீ என்ன நினைக்கணும்? கொஞ்சம் அப்படியே கட்டடத்த விட்டு வெளியில வா. வந்து கொஞ்சம் இப்படி வானத்த கொஞ்சம் அண்ணாந்து பாரு. அதுல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு பாரு. கொஞ்சம் கொஞ்சமா உன் மனச அந்த நட்சத்திரங்கள்ட்ட செலுத்து. ஓ! மினுக்கு மினுக்குன்னு எத்தனையோ கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு நீ என்கிட்ட என்ன பேசுற? உன் மனசுல என்ன இருக்கு?" அப்படின்னு அதுகிட்ட கொஞ்சம் பேசுங்க. அப்போ இந்த பெரிய பிரபஞ்சத்துல நீ எங்க இருக்க? நீ ஒரு தூசி, ஒரு புள்ளி. உன் கோபங்கிறதெல்லாம் ஒண்ணுமில்ல. அதாவது நம்முடைய வட்டம் குறுகினதா இருக்கும் பொழுது அந்த ரொம்ப அந்த விஷயம் பூதாகாரமா தெரிந்து நம்மள பயமுறுத்தும். பிரபஞ்சத்தினுடைய செயல்பாட்டுல அதுவும் இருக்கு அப்படிங்கும்போது, சரி இத சரி பண்ணட்டும்ன்ட்டு பராசக்திய பிரார்த்தனை பண்ணி நிதானமா டீல் பண்ணுவோம். அதனால இந்த எதிர்பார்ப்புகள குறைத்துக் கொண்டு, அந்த நேரம் வாய்விட்டு கோபத்துக்கு வெளிப்பாடு குடுத்துறாம, அதே சமயம் அது ரொம்ப உள்ளத்துல கொதிச்சு நம்மளுக்கு கஷ்டம் குடுக்காம, கொஞ்சம் நிதானப்படுத்திக் கொண்டு எடுத்து சொல்லணும். அதுக்கு நாம பழகிக்கணும். அதுதான் நம்ம செய்யணும். இந்த புரிதல்ல தான் கோபத்த கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா, நமக்கு கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்றது சரியா இருந்தா கூட, அதனுடைய விளைவு வந்து விபரீதமா போயிடும். அவங்க புண்பட்டுருவாங்க, அப்புறம் கேட்கவே மாட்டாங்க. நம்ம காரியம் கெட்டு போயிடும். அல்லது உடனே மாத்திக்கிட்டு, கோவம் வந்துருச்சு, 2 வார்த்தை கோவமா கத்திட்டோம். ஆனாலும் உடனே திருத்திக்கிட்டு, அ அவங்க என்ன புரியலையோ, அடுத்து என்ன சொல்றாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூழ்நிலை போகணும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் நம்ம தான் பொறுத்து போ வேண்டியிருக்கே. அந்த மாதிரி சுய பச்சாதாபங்களுக்கும் இடம் குடுக்காம, சரி போவோம் இப்ப என்ன நம்ம நல்லா இருக்கணும் எல்லாரும் அவ்வளோதானே, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட
குடும்பத்துல அமைதி நிலவணும். அந்த ஒரு எண்ணத்தோட நாம அப்புறம் செயல்படணும். இப்படி பல நிலைகள்ல நாம வந்து இந்த கோபத்தை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்குமா? என்ன ஏதாவது இருக்கு ஒரு தோணுதுன்னா சொல்லுங்க. கௌசல்யா தானே கேட்டீங்க? யார் கேட்டது? நான் தான் கேட்டேன்பா. இல்ல கௌசல்யா. அதுதான் இந்த விளக்கம் போருமா இன்னும் வேற ஏதாவது நினைக்கிறீங்களான்னு கேட்க. இல்ல, நான் பண்றது தப்பு அப்படின்னு தெரியுது, கோவப்படுறது தப்பு அப்படின்னு தெரியுது, ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இல்ல எல்லா நேரமும் கோவப்படுறது தப்புன்னு சொல்லிட முடியாது. அதாவது அது சாஃப்டா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல முடியாம போயிடுது சில டைம்ல. அங்கதான் அது தப்பு. சில இடங்கள்ல கொஞ்சம் அந்த ஹார்ஷ்னஸை கொடுக்கும்போது தான் அவங்க கொஞ்சம் கவனிப்பாங்க. ஆனா அது ஒரு பழக்கமா போயிடக்கூடாது. நம்ம 4 தடவை திரும்ப திரும்ப கோவப்பட்டா நம்ம நரம்புகள் பலவீனமாகி கொஞ்சம் மனசுல ஒரு அதிருப்தி வரும்போதும் கோபம் வந்துடும். அதாவது வார்த்தையில அதை கொட்டிடுவோம். அது கூடாது. அதை நம்ம முயற்சி பண்ணி மாத்திக்கணும். அம்பா பண்ணுவோம். இந்த அதுக்காக ரொம்ப கவலைப்படாம முயற்சி பண்ணுவோம். அம்பா இந்த நன்றி. காலத்து குழந்தைகள் நன்றி. ஆசைப்பட்டதை படிக்க வைக்கணுமா, இல்ல நம்ம அவளுக்கு எது சூட்டபிள்ங்கிறத யோசிச்சு படிக்க வைக்கணுமா? அதாவது படிப்பு, கல்யாணம் இதுல எல்லாம் அவங்க விரும்புறது தான் கொடுக்கணும். அப்ப நம்ம அப்ப என்ன உங்களை வந்து சாரதா காலேஜில் சேர்த்தாங்க, எங்களுக்கெல்லாம் பிடிக்கலையே, அப்புறம் பிடிக்காம வந்தோம், அப்புறம் கடைசியில் பிடிச்சிச்சே, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அஹ், அதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உலகம் வந்து பல பல சாய்ஸை கொடுக்குறதுமா. எது வேணாலும் எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம ரொம்ப அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு தெரிய ஒருத்தவங்க வந்து ஒரு அம்மா பையனை வந்து அவன் நல்ல இன்டெலிஜென்ட் நல்லா படிக்கிறான் +2ல. நீ வந்து மெடிக்கல் காலேஜுக்கு தான் சேரணும்னு அவன் முதல்ல அந்த அம்மா சொல்லி சொல்லி பணத்தையும் லட்சமா செலவழிச்சு சேர்த்து விட்டான். இந்த பையன் என்ன பண்ணிட்டான் பாவம் 2 மாசத்துக்கு மேல அவனால் படிக்க போய் உட்காரான், புஸ்தகத்தை திறக்கிறான்னா அப்படியே பிளாங்கா பைத்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். 1.5 இயர்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. அவனால ஒரு ப்ராக்ரஸும் இல்லை, படிக்கல, ஒரு மாதிரி இருக்கான். இப்படி அவன் ஒரு மாதிரி இருக்கான்மா, அரைப்பைத்திய மாதிரி இருக்கான், என்ன செய்யன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. உடனே நான் கேட்டேன், அந்த பையன் விரும்பி தான் நீங்க மெடிக்கல் காலேஜில் சேர்த்தீங்களா, இல்லை உங்க விருப்பத்துக்கு அவன் தலையில கட்டினீங்களான்னு? இல்லை நான் தாம்மா அவனை படிக்க சொன்னேன், அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்மா, அவனுக்கு முடியுமா, அதனால நான் சொன்னேன், எனக்கு படிக்க முடியல, அவனாவது படிக்கட்டும்னு நினைச்சேன். அப்படி சொல்லவே கூடாதுமா. அவன் எதை விரும்பினானோ அதை படிக்க விட்டுருந்துருக்கணும் நீங்க. அப்ப அவன் தன்னுடைய முழு திறமை காமிச்சிருப்பான். கொஞ்சம் மன தைரியம் உள்ள பிள்ளைங்க வந்து சரி போன்னு அக்செப்ட் பண்ணிட்டு இது படிச்சிருப்பாங்க. ஆனா தைரியம் இல்லாத சில கேசுகள் இப்படி போயிடுமே, உள்ளதும் போச்சு விளக்கான ஆயிடுமே. அதனால நீங்க வந்து அவனுடைய விருப்பத்துக்கு இப்போ ஒண்ணு தப்பு இல்லை. அவனை முதல்ல இது MBBS சேர்ந்து எடுத்துருங்க. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பேசி நிறைய கவுன்சிலிங் கொடுத்து மனசை சரி பண்ணி அவன் என்ன பண்ணணும்னு நினைச்சான்னு கேட்டேன். இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கணும்னு நினைச்சான். அதுவும் ஒன்றும் சாதாரண படிப்பு இல்லையே, அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தானே. அவன் இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அவன் நல்லா வந்திருப்பான் அப்படின்னு இதுலேருந்து எடுத்துட்டு திரும்ப நீங்கள் அதுக்கு வந்து அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவனை தயார் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜில் போடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் அதை அவன் செஞ்சாங்களா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்களுடைய விருப்பத்துக்கும் நாம விடணும். ஆனால் அந்த விருப்பம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம நல்லதுகள் நிறைய காமிச்சிருக்கணும். இத்தனை சாய்ஸ் இருக்கு, அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அது சுவைபட சொல்லி அதுல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வர்ற மாதிரி சொல்லணும். அவனே அதை விரும்பி செய்யற மாதிரி அவனுக்கு தோணிடணும். அப்பதான் அவன் நல்லா செய்வான். அவளோ அவனோ அவங்க அதாவது மனித மனம் வந்து அவர் பெர்னாட் ஷா ஒன்று சொல்லுவார், கெட் வாட் யூ லைக், இஃப் தட் இஸ் நாட் பாசிபிள் லைக் வாட் யூ கெட். நீ விரும்புவதை பெற்றுவிடு. அப்படி பெற முடியலைன்னா என்ன கிடைக்கிறதோ அதை விரும்பி விடு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை குடும்பத்துல தாய் செய்யறா. கணவன் எப்படி இருந்தாலும் செஞ்சு பிள்ளைகளை அதையும் வச்சு இழுத்து பிடிச்சு ஓட்டுறா. எல்லாரும் அதை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது, சின்ன வயசுல செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பையன் மாதிரி பிடிக்காதது வந்துட்டுனா அது அப்படியே ஸ்டக்கப் ஆகி போறதுக்கு. அதனால அவங்க ஃபைனல் டிசிஷன் அவங்களுடைய விருப்பமா இருக்கணும். ஆனா நாம அவங்களுக்கு நல்ல சாய்ஸஸை காட்டி கொடுக்கணும். அதனால நீங்க என்ன சொல்லி இப்ப இந்த குழந்தை வந்து இப்ப 9th படிக்கும் பொழுதே நீங்க அவங்கள்ட்ட பேசணும்.
இந்த மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துல 10th முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் இன்னும் 2 இயர்ஸ்ல நீ +2 முடிச்சிருவேன், அதனால நீ வந்து என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன குரூப் இருக்கு, என்ன அப்படிங்கிறத அவனுக்கு ஒரு பார்வையை விஷாலப்படுத்தி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க அந்த லைன்ல இருக்கு என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு. இப்ப உதாரணமா ஏஐங்கிறாங்க எல்லாரும், செயற்கை நுண்ணறிவு. அப்படி என்னென்ன ஏன்னா நம்ம எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் எனக்கு ஹிஸ்டரி தெரியும் அது இது தெரிஞ்சனாலும் கரண்டா என்ன இருக்குங்கிற அந்த நாலேஜும் நமக்கு இருக்கணும். அதனால நம்ம வந்து இப்போ என்னென்ன ஓப்பனிங்ஸ் வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிறத நாமளும் தெரிந்து கொண்டு என்ன இப்போ வந்து இப்போ ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் எழுதி கொடுத்தா வந்து அம்மா போடுறாளே அது மட்டும் போறாது. இப்போ நாளைக்கு அவன் படிக்கும்போது என்ன படிக்கணும் காலேஜில் அப்படிங்கிறத அவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாம் உதவி செய்யணும். அது மாதிரி அவன்கிட்ட நீங்கள் 9th பேசிக்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் அவனை முடிவெடுக்க விடணும். அப்போ அவன் தைரியமா எடுப்பான். நீங்க விரும்பினதை கூட அவன் எடுத்துருவான். ஆனா நீங்க சொல்றதுல இருக்கு. எப்படி முதல்லயே கொஞ்சம் முன்னாடியே அவனுக்கும் டைம் கொடுத்து பல விஷயங்களை சொல்லி அப்புறம் அப்போ உடனே அவன் சொல்லுவான், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவான். அம்மா இப்படி சொல்றாங்களேம்மா அப்படிம்பான். இல்லடா இது அப்படியாடா இது இன்னும் எதுவும் நம்ம சொல்லணும். அப்படி அப்படி ஒரு டிஸ்கஷனா அவனை கொண்டு வந்து சிந்திக்க வச்சு அதை செய்ய வைக்கணும். இந்த இடத்துல நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். நான் வந்து காலேஜில் படிக்கும்போது இந்த சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட சொன்னேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த குவிஸ் காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சேர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சேர்ந்து ப்ரைஸும் சில இதில் வாங்கியிருக்கேன். அதனால் அப்பா சொன்னாங்க, நீ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால நீ ஐஏஎஸ்க்கு படினாங்க. நான் சொன்னேன், ஐயோ அப்பா எனக்கு ஐஏஎஸ்லாம் வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. இந்த ஜென்ஸ் கூட பேசுறது பழகுறதுனால எனக்கு பயமாக கூச்சமாக இருக்கும். லேடிஸ் காலேஜில் படிக்கிறேன், நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அப்படியெல்லாம் எனக்கு ஐஏஎஸ்லாம் விட்டுறாதீங்க, எனக்கு பிடிக்காது, தயவு செய்து விட்டுருங்கப்பா அப்படின்னு நான் கெஞ்சுவேன். உடனே அவருக்கு சரி இவளுக்கு தைரியம் இல்லாமல் தான் இருக்கு, தைரியம் விட்டுவோன்னு திரும்ப திரும்ப தைரியம் விட்டுற மாதிரி பேசிட்டே இருப்பார். அவர் எவ்வளோ சொன்னாலும் என் மனசு அப்படியே சுருங்குது, எனக்கு வேண்டாம் ஐஏஎஸ் வேண்டாம் 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 வேண்டான்ட்டேன். அப்போ ஒரு கட்டத்துல பார்த்தாங்க அப்பா, சரி இவளை இதுக்கு மேல கம்பல் பண்ணக்கூடாதுன்னு, சரி இப்போ நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு. நான் காலேஜில் ப்ரொஃபஸராக ஆரம்பிப்பா அப்படின்னு. சரி அது ஒன்றும் சாதாரணம் இல்லை, நீ அப்படியே பண்ணு, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பிஹெச்டி பண்ணணும் அப்படின்ட்டு. நீ என்ன செய்யணும், பிஹெச்டி பண்ணணும். இப்போ நீ காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தால் நானும் ஒரு எம்ஏ படிச்சு ஒரு காலேஜில் உட்காந்தா போறாது, நீ ஒரு பிஹெச்டி அந்த மாதிரி ஒரு உயர்ந்த அளவில் உன்னுடைய துறையில் நீ ஹையஸ்டாக பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு என்னுடைய லட்சியத்தை உயர்த்தி விட்டுட்டார். சரி இப்போ எனக்கு நிம்மதியாகப்படுது. ஆனால் அந்த தந்தை அவரோட பிள்ளை தானே, நான் அவ்வளவு ஆசைப்பட்டதுனாலே என்னமோ என்னை கொண்டு பிரின்சிபலை உட்காந்து வச்சுட்டு, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி தானே ஒரு காலேஜ் பிரின்சிபல்னா எத்தனை பேரை சமாளிக்கணும். அப்போ ஒரு நிர்வாகத்துக்குரிய பொறுப்பு தான், பெரிய நிர்வாக பொறுப்பு தானே அது. அதனால பெற்றோருடைய விருப்பம் வந்து வீண் போகாது. ஆனால் முடிஞ்ச அளவு நம்ம பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு எதிராக போகாமல் அதை உரிய ஒரு பக்குவமான முறையில் அந்த விருப்பமும் நம்ம விருப்பமும் ஒன்றா போகிற மாதிரி அவங்கள மெனுவர் பண்ணி கொண்டு வந்தால் தான் நல்லது. அப்படி முடியாத இடத்துல சரின்னு அவங்க விருப்பத்துக்கு விட்டு கொடுத்துடுறது நல்லது. இது என்னுடைய அனுபவம், என்னுடைய இயல்பு, எனக்கு பெரியவங்க பண்ணின ஆசீர்வாதமாக அப்படியே அமைஞ்சு போச்சு. அதனால நம்ம அவங்க ஏன் அப்படின்னா, இதே ஆன்மீகத்தில் நம்முடைய ஸ்தாபகர் சுவாமிஜி இதை செய்வாங்க. எப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து மந்திர தீட்சை வேணும்னு சொன்னால் எல்லாரும் இந்த மந்திரத்தையே சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உன்னுடைய இஷ்ட தெய்வம் என்ன, இஷ்ட தெய்வத்துக்கே பல மந்திரங்கள் இருக்கலாம், உனக்கு எது பிடிச்சிருக்கு, நீ எதை சொல்ல விரும்புகிறன்னு அவங்களையே பேச விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேசும் பொழுது இவருக்கு புரிஞ்சிடும், ஒரு மகான் இல்லையா, இவருடைய விருப்பம் என்ன நோக்கம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அப்படி உபதேசிக்கிற மந்திரம் தான் இவங்க நல்லா பிடிச்சி நல்லா செய்வாங்க. அப்படி இல்லாமல் வெளியிலேருந்து திணிச்சா இதை கொடுத்துட்டாங்க என்ன செய்யணும், பெரியவங்கன்னு போனேன் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்லாம் சில பேர் வருத்தப்பட்டிருக்காங்க. அப்படி எல்லாத்துலேயுமே அந்த ஜீவனுடைய வளர்ச்சிங்கிறது அதனுடைய முன்ஜென்மத்திலேருந்து கொண்டு வந்த விஷயம் இல்லையா. அதனால பெருமளவு நம்ம அவங்களுக்கு தான் விட்டு போகணும், விட்டு கொடுக்கணும். ஆனா அவங்கள வந்து முதல்ல நாம நல்ல சாய்ஸஸ் என்னென்ன இருக்குங்கிறத அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துடணும், நல்ல வழிகள் எல்லாம் கொடுத்துடணும். அதுதான் இங்க நாம கருத்துல கொள்ள வேண்டியதுன்னு நினைக்கிறேன். சரி, அன்னையனருளால 8:10 இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா, முடிச்சுக்கலாமா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கேள்வி கேட்கலாம், ஒரு கேள்வி கேட்கலாம். சரி, இப்போ நம்முடைய இந்த சத்சங்க கூடுதல்லம்மா
இந்த மாதிரி பாட்டையும் எல்லாரும் பாடிடணும் முதல்ல, அதுக்கப்புறம் விளக்கத்து போகணும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? யாராவது பேசாதவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, இதுவரையும் பேசாதவங்க. நீங்க வந்து உங்க உங்க இடத்துல இருந்து பாடினீங்களா? யாராவது ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. நமஸ்காரம் அம்பா. ஆமா. எங்களுக்கு வந்து அது ஆசையா தான் இருக்கு. நாங்க முதல்ல ரெடி ஆகல, ப்ரிப்பேர் ஆகல. இருந்த அதே மாதிரி பண்ணலாம் எல்லா தடவையுமே. எல்லா தடவையும் நாங்களும் கூட சேர்ந்தே பாடுறோம் அம்பா. அது நல்லா தான் இருக்கு. அப்ப எங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கிறது இல்ல அது பாடுறதுக்கு. அதனால அப்படியே இருக்கட்டும் அம்பா. சரி. ஆனா எல்லாரும் நீங்க வந்து மைக்க ஆன் பண்ணினா அது கொஞ்சம் இது ஒரு கொஞ்சம் கசமுசன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பாடிக்கிட்டே இருங்க. அப்புறம் திரும்ப வந்து அதை ஆனா அப்படி எப்படி எவ்வளவு நேரம் எப்படி கொண்டு போறதுன்னு இல்லை. எல்லாரையும் ஒருத்தனை பாட வைக்கிறதும் சாத்தியமான்னு எனக்கு தெரியல. இல்ல ஒரு 2-3 நான் நினைக்கிறேன், ஒரு 2-3 தடவைல அது சரியாயிடும்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு மாதிரி சேர்ந்துருவோம். அதனால அப்ப ஆன் பண்ணியே பாட வச்சிடலாங்கிறீங்களோ? ஆன் பண்ணியே பாடலாம்பா. எப்படியாவது அது ஒரு 2-3 இதுல பிராக்டிஸ் ஆயிடும். எப்படியாச்சும் நாங்க சேர்ந்துடுறோம். ஒண்ணு போல அதாவது நீங்க ஆரம்பிக்கிறது ஒண்ணு போல் இருக்கணும். ஒருத்தரும் ஒரு நேரம் ஆரம்பிச்சாதான் சரி வராது. இல்ல அது நான் நினைக்கிறேன் பிராக்டிஸ்ல அப்படியே சேர்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வாரம் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அம்பா, என்னுடைய ஒரு விஷயம், நீங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்த மாதிரி பகவத்கீதா சொல்லி நீங்க சொல்லி சொல்லி ரிப்பீட் பண்றது கூட ஒரு ஒரு ஆசையா இருக்கு. நீங்க குரு ஸ்தோத்திரம் நீங்க சொல்லி கொடுத்தீங்க, பகவத்கீதா சொல்லி அதையே திரும்ப படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல முதல்ல இருந்து பகவத்கீதா பகவத்கீதை 700 ஸ்லோகமுமா? நீங்க எது சொல்லி கொடுத்தாலும் சரிதான். இந்த மாதிரி பகவத்கீதை குரு ஸ்தோத்திரமா? இல்ல எது சொன்னாலும் ஓகே தான். நீங்க எனக்கான பாரதியாருக்கும் ஆசையா இருக்கு. சரி, அந்த பாரதியார் உங்க ஆசைக்கு இருக்கட்டும் விட்டுறணும்னு, அதனால நான் உங்க சாய்ஸுக்கு விடுறேன். அம்பா, நீங்க என் பாரதியார் சாய்ஸ்க்கு நீங்களும் கொஞ்சம் வாங்க. பாரதியார் இருக்கட்டும்பா. அது 4 வாரம் இருக்கலாம்பா. நம்ம அதுல வந்து ஒரு வாரம் இப்ப வந்து அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பாக்கலாம்பா. அது எந்த அளவுக்கு செட் ஆகுது அப்படின்னு எல்லாருக்கும். சரி. அந்த பகவத்கீதா ஒரு ஸ்லோகம் ஒரு அந்த மீனிங்கோட சேர்ந்து நாங்க கத்துக்கலாம்னு நினைக்கிறோம்பா. எங்களுக்கு மீனிங் ஆரம்பிச்சா ரொம்ப போயிடுமா? ஆமா, ஒரு அது பகவத்கீதை கொஞ்சம் தத்துவமா இருக்கும், சீரியஸா போகும். பாரதியார் கவிதைகள்ல இருக்கட்டும். சாண்டிங் காலேஜ்ல பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அம்பா நமஸ்காரம் அம்பா. நான் அருணாமணி. அம்மா சொல்லுங்கம்மா. அம்பா, இங்க சில நேரங்கள் எங்க அப்பா கவனிக்க வேண்டியது இருக்கும். பையன் இருப்பான், எனக்கு வீடியோ ஆன் பண்றதோ இல்ல ஆடியோ ஆன் பண்ணி வைக்கிறதோ சில சிரமமா இருக்கிறதுனால நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சொல்லிக் கொடுங்க அம்பா, நான் சேர்ற மாதிரி சேர்க்கிறேன். உங்க கூட சேர்ந்து பாடுறது எங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியம் தான். நான் ஏன் பாரதியாரை தேர்ந்தெடுத்தேன்னாமா, முதல்ல இது நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கு. தமிழ் கவிதையும் கூட இப்போ ஒரு திருவாச்சகமே உங்களுக்கு சரியான அறிமுகம் இல்லைன்னா எல்லா பாடலும் தெரியுமா, அர்த்தம் புரியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதனுடைய காலம் அவ்வளவு முன்னாடி. இவர் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறார். அதே சமயம் நம்மளை உயர்த்தி விட்டுருவார். அதனால எனக்கு வந்து பாரதியார் இந்த காலத்துக்கு வேண்டியவர் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனாலும் கூட நீங்க வேற என்ன பண்ணி இப்ப எல்லாரும் சொன்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கீதை வேணும்னு யாரோ கேட்டீங்க. நான் தான் கோமதி தான் கேட்டேன். சரி, கீதை திரும்ப திரும்ப உங்க இதுல வருது. சரி, அப்ப நீங்க கீதையை நம்ம எடுப்போம். கீதை வேற என்ன ஸ்லோகங்கள் சொல்லித்தரலாம்னு நான் பாக்குறேன். இப்ப இதுல என்ன அப்படின்னு நான் இதை சொல்லி கொடுத்தா, சம்ஸ்கிருத ஸ்லோகமா இருந்தா உங்க உச்சரிப்பை நான் திருத்தணும். எப்படி அது எப்படி 1 to 1 மாதிரி ஒரு 4 பேருக்குள்ள இருந்தா கூட சொல்லி திருத்தி சொல்ல, அதாவது உங்களை கரெக்ட் பண்ணலாம். அது எப்படி இதுல முடியுங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. அப்ப நம்ம ரொம்ப ப்ரனன்சியேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஓரளவுக்கு நீங்க சொன்னா போருங்கிற மாதிரி கொண்டு போயிடணுமா, அதுவும் புரியல. ஜென்ரலா கீதோபதேசம் கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி உபதேசம் கொடுத்தாலும் போதும். விளக்கம் சொல்றீங்களா? ஜென்ரலா இந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நாங்க எப்படி இருக்கணுங்கிற மாதிரி உபதேசங்களா? அப்போ தேர்ந்தெடுத்து சில அப்படியே நான் ஒண்ணு பண்ணலாம். நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா பேசாம சொல்லி கொடுத்துட்டே வருது. சில முக்கியமான ஸ்லோகங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கறது அப்படி வச்சுக்கிறேன். எல்லா ஸ்லோகங்களுக்கு விளக்கமும் எல்லா தத்துவ விளக்கங்களும் கொடுக்கணும் அப்படின்னு வைக்காம ஒரு முக்கியமான ஸ்லோகங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு வச்சுப்போம்.
ம். So, அம்- நாங்க அம்பா அதை கூட ஃபாலோ பண்றதுக்கு இந்த யூடியூப்ல கூட லைஃப் வீடியோஸ் இருக்கும்ல அம்பா. ம். அம்பா பேசினதெல்லாம் இருக்கும் ம். பகவத்கீதை. ஆமா. அம் ம். அதுலயும் அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம் ம். மற்றவங்களுக்கு. நான் ம். ஆடியன்ஸ்க்கு நான் எங்களுக்காக சொல்றேன்பா. புரியுது புரியுது. ஆ, அதாவது ம், எல்லா ஸ்லோகங்களுக்கும் விளக்கம் கொடுத்து குற்றாலத்துல ம், பேசிட்டு இருக்கேன். அப்படி ம், ம், 16வது அத்தியாயத்துக்கு இப்ப விளக்கம் சொல்லணும். இந்த ஜூலை மாசம் 15 அத்தியாயம் விளக்கம் முடிஞ்சிருக்கு. 16ல முதல் 3 ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு. அப்படி அது வந்து ஒரு ஒரு ஸ்லோகமும் விடாம விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நமக்கு சொல்றதுல நீங்க சொல்ற மாதிரி முதல்ல பாராயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதாவது 1-2 ஸ்லோகங்களுக்கு விளக்கம்னு வச்சுக்கணும். ம். சரி, அதை பண்ணலாம். இது எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஒரு ஒரு அத்தியாயத்தோட ஒரு ஒரு அத்தியாயத்தோட மாறல சம்மரியா கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ம். எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ம். சோ தட் நாங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு லைஃப்ல அது ஈஸியா இருக்கும் தோணும். சரி சரி. அதாவது இங்க நமக்கு வந்து ஸ்லோகங்களை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவணும். அதுதான் மெயின். விளக்கம் ஓரளவுக்கு இருக்கணும். விளக்கம் இல்லாம எனக்கு இன்னும் ஒண்ணு தோணுச்சு. இந்த காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன செயல் எப்படி செய்யணும்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இருக்கு. அது வந்து பின்னாடி நான் கொஞ்சம் லேட்டா தான், அதனால நீங்களாம் எத்தனை பேர் அதை படிச்சீங்கன்னு தெரியல. பிரேயர் புக்ல கூட சேர்த்தோம். அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி எனக்கு நினைவு இல்லை. அதாவது காலையில எழுந்திருக்கிறதுலேருந்து பல் தேய்க்கிறதுலேருந்து ஒரு விஷயத்துக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை நம்ம எப்படி செய்யணும், நம்முடைய தினசரி நித்திய வாழ்க்கையினுடைய நித்திய கடமைகளை எப்படி செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒன்னொன்னுக்கும் ஒரு ஸ்லோகம். அந்த வரிசை கூட சொன்னா நீங்களும் அதை தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி கொடுக்கலாம். நீங்க எங்கேயாவது இது குழந்தைகளுக்கெல்லாம் வகுப்பு மாதிரி இந்த கல்ச்சரல் கிளாஸஸ்லாம் சண்டே கிளாஸஸ் அப்படிலாம் ஏதாவது நடத்தினாலும் சொல்லி கொடுக்கலாம். அதை சொல்லி தரலாமான்னு எனக்கு மனசுல ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது. எதுனாலும் பரவாயில்ல அம்பா. நாங்க எதுனாலும் ஸ்லோகம் நாங்க கத்துக்கிறோம். சரி. எதுனாலுமே பரவாயில்ல. சரி, எனக்கு என்ன மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த நான் இப்ப சொன்னது முதல்ல ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 10-15 ஸ்லோகம் தான். இது முடிச்சுட்டு அப்புறம் கீதை ஆரம்பிச்சிருவோம். சரி, அப்படி வச்சுப்போம். ஏன்னா மற்ற ஸ்லோகங்கள் நிறைய விரிவா போனோம்னா அது ஒண்ணு ஒரு இதுல முடிச்சுப்போம். இது ரொம்ப பேசிக்கா ரொம்ப அருமையான சாய்ஸா இருக்கு. இப்படியே பண்ணிடுவோம். சரி. அதுக்கு நடுவுல இப்ப நீங்க பாரதியார் பாடணும். நம்ம அதை விட்டுறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நீங்க பாடல்கள் தொடர்ந்து நாங்க பண்றோம்பா. சரி. தமிழ் பாடல்களா இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவை வரக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் வேற வேறையா இருக்காங்க. அவங்க விருப்பத்துக்குரிய பாடல்கள் இருந்தாலும் அன்னைக்கு அவங்க வரல அப்படின்னா அது நம்ம மத்தவங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கக்கூடாது அதை ஃபாலோ பண்றதுக்கு. அதுக்காக பார்க்க போனா காமனா தமிழ் வந்து ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்பா நான். எல்லாருக்கும் பிளஸ் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே. அதனால நாம வந்து இப்ப பாரதியார் பாடலும் வச்சுப்போம். இன்னொன்னு ஏதாவது சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு ஸ்லோகம்னா இப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்லோகம்னா மெதுவா போயிட்டே இருப்போம். பண்ண அப்படின்னா முடிச்சிடலாம். இதையும் விடாம அதையும் விட்டு கொடுத்துக்காம பண்ணிடலாம். சரிம்பா. பாப்போம். இன்னும் கொஞ்சம் இதை பத்தி யோசிச்சு இதனுடைய மோடஸ் ஆப்பரண்டி நடைமுறைக்கு இது எப்படி நடைமுறைப்படுத்துவதுங்கிறதை யோசிச்சு we will work out and do like that. சரிம்பா. சரி, அந்த மாதிரி பண்ணிப்போம். ரொம்ப சந்தோஷம். நன்றிம்பா. நிறைவு என்னப்பா சொல்லுங்க. அம்பா ஒன்னே ஒண்ணு, நீங்க பகவத்கீதா சொல்லி கொடுத்த ஒரு எஃபெக்ட் தான் நான் என்னோட பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அவ சின்மயா மிஷன்ல போயிட்டு ஸ்கூல் லெவல்ல செலக்ட் ஆறா எவ்ரி இயர். சின்மயா மிஷன்ல போயிட்டு கொஞ்சம் இதாகல. பட் ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஆல் எவ்ரிதிங் இஸ் சூப்பர் குட் அப்படின்றாங்க. வெரி குட் வெரி குட். கேக்குறேன். ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ. கிருஷ்ணா. நாம அதை இன்னும் தொடர்ந்து, ஏன்னா அது வாழ்க்கையில எல்லாருக்கும் உரிய பாடம். அதனால நாம அதை அவசியம். நமஸ்காரம் அம்பா. உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. எனக்கு தெரியலையே, குரல் தான் கேக்குறது. நமஸ்காரம்மான்னு குழந்தை குரல் கேட்டுது. ஆன்லதான் இருக்கம்பா வீடியோ. எங்களுக்கு தெரியுது. சரி சரி. இப்ப எனக்கு தெரியுதும்மா. சரி, என்ன படிக்கிறப்பா நீ இப்போ? 7th ஸ்டாண்டர்ட் அம்பா. வெரி குட் வெரி குட். என்ன கீதையில என்ன ஸ்லோகம் சொன்ன நீ? எந்த அத்தியாய ஸ்லோகங்கள் சொன்ன? லாஸ்ட் இயர் சொன்னா இப்ப மறந்து போச்சு எல்லாமே படிச்சது. திரும்ப ஒரு தடவை 2 தடவை அதை அப்படி வாசிச்சீன்னா ஒரு பிரஷ் அப் பண்ணினா வந்துடும், நினைவு வந்துடும். ஏன்னா 18th அப்புறம் 2nd அப்புறம் 12th இல்ல 4
படிச்சுக்கலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். இது நல்ல விஷயங்கள். அதனால திரும்ப திரும்ப நீ இது படிச்சுக்கணும்னு மறக்காம சும்மா ஜஸ்ட் ஒரு ரீடிங் விட்டா கூட நினைவு வந்துடும். வெரி குட். சரிங்க சரி, ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட். நன்றி. சரி, சாந்தி நிலையமா பாடலாமா? பாடட்டுமாம்பா? கோமதி பாடுறேன். ம். शान्ति निलयमां शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्ति निलयमां शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्ति निलयमां शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्ति निलयमां शारदा देवी जय जगदीश्वरि ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शान्ति निलयमां शारदा देवी. जय नमस्कार. श्री शारदा महामाई की जय. जय